ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. இப்ப பொம்பளை தகராறு வரையா? அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். எப்படி இருந்தான்? நெருப்பு மாதிரி இருந்தான் சார். நான் தான் அப்பவே சொன்னேன் சார், அவன் நெருப்பு மாதிரி இருந்தான்னு. அதான் சூடுதான். ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா? அங்க நிக்கிற நீ, கை கொடு, கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ, இப்பொழுது அவரிடம் மைக்கை கொடுப்போம். அவர் சில கேள்விகளை கேட்கலாம். நடிப்பு சம்பந்தமா கேளுங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறேன்? ஏண்டா ஏண்டா அவனுக்கு எத்தனை முன்னாடி கேக்குது? ஏண்டா அவன் புள்ளைய பார்த்தா புத்தி விடுமாடா? ஏண்டா அவங்க அப்பா இருக்கானே, அவங்க அப்பாவா இவனை சொல்றாரு, அப்பா அறிவு இருக்கமாடா? ஐயோ போச்சே. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். சும்மா அதிரதுல என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. சர்வா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. இப்ப பொம்பளை தகராறு வரையா?